ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாரதம் 15 பகுதி கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு 16ஆம் பகுதி. சூர்யாவுக்கும் சுப்ரியாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்த பிறகு ஆளாளுக்கு ஒரு கற்பனையில் கனவில் இருந்தார்கள். ரீனா பெண் வீட்டாரிடம் ஃபோன் பேசிய பிறகு ரவிச்சந்திரன் வீட்டில். ரவிச்சந்திரன் சொன்னதை கேட்டதும் என்னப்பா சொல்கிற என்று வைதேகியும் ரவிச்சந்திரனோட அப்பா அம்மாவும் ரொம்பவே அதிர்ச்சியாக கேட்டார்கள். ஆமாம்மா, அந்த ராங் ஃபோன் கால் வந்தப்போ நான் தான் எடுத்து பேசினேன். அப்போ கூட நான் சந்தேகப்படலை. யாரோ வேணுமினே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு தான் நினச்சேன். அப்புறம் தீவிரமாக பையனை பற்றி அக்கம் பக்கத்தில் விசாரித்ததில் வந்த தகவல்கள் எதுவுமே சரியில்லைம்மா. பையனுக்கு உண்மையிலே பொண்ணுங்கக்கிட்ட நிறைய சகவாசம் இருக்குது. அந்த ரீனாவை சின்ன வயசுலேருந்தே இவன் கூட நெருங்கி பழகி இருக்கா. அதனால தான் அவளை வீட்டோடு வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு வரான். அவன்தான் ரீனாவோட கணவனும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலனும் அக்கம் பக்கத்தில் வெளிப்படையாகவே என்கிட்ட சொல்லிட்டாங்க. வந்த தகவல்கள் எதுவுமே எனக்கு சரியில்லை. பையன் நல்ல பையன், நல்ல குடும்பம், அக்கா தங்கச்சி நல்லபடியாக பார்த்துக்கிறான். சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு வரான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இதெல்லாம் ஒன்று ஒன்றா கேள்விப்பட என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என் ஆஃபீஸில் என் கூட வேலை செய்கிறவர் நிச்சயதார்த்தத்துக்கு வரலை. ஆனால் சூர்யா தான் பையன்னு தெரிஞ்சப்போ அவரே என்கிட்ட வந்து, வேண்டாம் ரவிச்சந்திரா, அந்த பையனோட கேரக்டர் சரியில்லை. அவன் டெய்லி என் மச்சான் கூட தான் பாரில் வந்து குடிக்கிறான். அவனுக்கு பொண்ணு தராத, நிச்சயதார்த்தத்தோட நிறுத்திடு, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கும். இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன்னா டெய்லி உன் மக கஷ்டப்படுறத நீ பார்த்து வேதனைப்படதான் செய்யணும் அப்படின்னு அவரும் என்கிட்ட சொல்லிட்டாருமா. இப்படி ஆளாளுக்கு எல்லாரும் என்கிட்ட சொல்கிறத கேட்கும்போது நான் எங்கோ தப்பு பண்ணிட்டேம்மா. பையனை பற்றி நல்லா விசாரித்ததுக்கப்புறம் நான் என் பொண்ணு கூட அந்த பையனுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கணும் என்று ரொம்பவே வருத்தப்பட்டு பேச ஆரம்பித்தார் ரவிச்சந்திரன். உடனே வைதேகியும், என் மக கீதா சொன்னதை வச்சு தான் நான் அவளை முழுசாக நம்பினேன். நான் சொன்னேன்ற ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் எல்லாருமே என்ன நம்பினீங்க. அடக்கடவுளே, கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லி தான் விடணும். இது வரைக்கும் வந்த தகவலை கேட்கும்போதே மனசுக்கு இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது. இன்னும் அந்த பையனை பற்றி அந்த குடும்பத்தை பற்றி வேறு தகவல்கள் வந்து நம்ம மனசு இன்னும் வேதனைப்படுறதுக்குள்ளே ஐயோ என்ன நடக்குமோ என்று படப்படாக வைதேகி சொல்லி கொண்டு இருக்கும்போதே சுப்ரியாவின் வீட்டுக்குள் அருணா உள்ளே வந்தாள். சுப்ரியாவை பார்த்தவுடன் வைதேகி அமைதியானாள். வாம்மா, நீ சுப்ரியாவோட ஃப்ரெண்டு தானே? அருணா தானே உன் பேர்? நல்ல சமயத்தில் வந்த. சுப்ரியா வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கா, நீ போய் பார்த்து அவகிட்ட பேசு என்றாள் வைதேகி. அருணாவும் சுப்ரியா இருக்கும் இடத்தை நோக்கி போக ஆரம்பித்தார். உடனே ரவிச்சந்திரன், சரிப்பா, நான் போய் கல்யாணத்துக்காக அங்கங்கே சில அட்வான்ஸ்களை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அந்த அட்வான்ஸ் எல்லாத்தையும் நான் திருப்பி வாங்கி கொண்டு வந்துடுகிறேன். இந்த கல்யாணம் இதுக்கப்புறம் நடக்காது. அது உறுதியாக தெரிஞ்சதுக்கப்புறம் கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் நான் திருப்பி வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கொஞ்சம் வேதனையாகவே சொன்னார். இருப்பா, முதல்ல பையன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டோம் அப்படின்ற செய்தியை அவங்கக்கிட்ட சொல்லிடலாம் என்று சொன்ன வைதேகி தன் மகள் கீதாவுக்கு உடனே ஃபோன் செய்தாள். சுப்ரியாவை நோக்கி சென்ற அருணா, என்ன சுப்ரியா, கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்ட போல இருக்கு, உன் வீட்டில் ரொம்ப மும்முரமாகவே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சுப்ரியா பக்கத்தில் வந்தா அருணா. நீ வேற அருணா, நானே பையன்கிட்ட நேரடியாகவே விஷயத்த சொல்லிட்டேன். இது வரைக்கும் அந்த பையன்கிட்டேருந்து எந்த தகவலும் வந்த மாதிரி தெரியல. நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேதனைப்பட்டுட்ருக்கேன். இதில் நீ வேற வந்து என்னை கலாய்ச்சிட்ருக்க என்று சோகமாக சொன்னார். அருணாவை பார்த்தவுடன் காவியா சுப்ரியாவின் நிச்சயதார்த்த போட்டோவை தூக்கி கொண்டு அருணாவிடம் ஓடி வந்தார். அருணாக்கா, நீயாவது மாமாவை பார்க்க சொல்லி அக்கா கிட்ட சொல்லுக்கா என்று சுப்ரியாவின் புகைப்படத்தை அருணாவிடம் நீட்டினாள் காவியா. ஆமாம், நான் உன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அந்த அதிர்ஷ்டசாலி நானும் பார்க்கறதுக்கு தான் இங்கே ஓடி வந்தேன்.
என்று கூறி சிரித்துக்கொண்டே ஆர்வமாக அந்த போட்டோவை தன் கையில் வாங்கி பார்த்தவள் சூர்யாவை பார்த்தவுடன் அதிர்ந்தாள். உடனே சுப்ரியாவிடம், சுப்ரியா, நீ உன்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னிக்கே இந்த பையனை பார்த்திருந்தா நிச்சயதார்த்தத்தையே நடக்க விடாமல் அன்னிக்கே தடுத்து நிறுத்தியிருக்கலாம் என்று கோவப்பட்டாள். ஏன் அப்படி சொல்கிறேன்? உனக்கு அந்த பையனை முன்னாடியே தெரியுமா என்று கேட்ட சுப்ரியாவின் முகத்துக்கு நேராக சூர்யாவின் போட்டோவை காட்டினாள் அருணா. அப்போதுதான் அவனை பார்த்த சுப்ரியா மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகி, என்ன இவனா மாப்பிள்ள என்று கூறி அதிர்ச்சி அடைந்தாள் சுப்ரியா. இப்படி சுப்ரியா அதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் போதே வைதேகி தன் மகள் கீதாவுடன் ஃபோன் பேச, அம்மா என்னம்மா சொல்கிற நீ என்று கீதா எதிர்முனையில் ஃபோனில் கத்தினாள். போதும், வாயை மூடுடி, நான் உன் பேச்சை போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? பையனை பற்றின எல்லா விஷயத்தையும் எதுவுமே சொல்லாமல் மொத்தமாக நீ மூடி மறைச்சி இருக்க. இதே நீ பொண்ணாக இருக்க நான் உன்னை சும்மா திட்டத்தோடு நிறுத்திக்கிறேன். உன் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா அவங்கள நான் என்ன செஞ்சிருப்பேன்னு எனக்கே தெரியாது. உன்னை போய் நான் நம்பினேன் பாரு. அந்த பையனை பற்றின விஷயத்தை எங்ககிட்ட மறைச்சது மட்டும் இல்லாமல் தைரியமாக சுப்ரியாவுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்க உன் மனசுக்கு எந்த அளவுக்கு தைரியம் வந்ததோ எனக்கு தெரியல. அதெல்லாம் நான் உன்கிட்ட வந்து அப்புறமா உன்னை விசாரித்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். போய் அந்த பையன் வீட்டில் போய் சொல்லிவிடு, நாங்கள் பையனோட கேரக்டரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால் கல்யாணத்தை நிறுத்திட்டோன்னு அந்த பையனோட அக்காக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் போய் சொல்லிவிடு. அதுக்கப்புறமா நான் வந்து உன்னை வச்சுக்கிறேன் என்று கோபமாக கூறி ஃபோனை வைத்தாள் வைதேகி. அதே சமயத்தில் அருணா, சுப்ரியா, இனி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காத. இப்போவே உன் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இவனை பற்றின மொத்த விவரத்தையும் சொல்லி உடனடியாக கல்யாணத்தையே நிறுத்திடலாம். வா என் கூட என்று அவளின் கையை பிடித்து கொண்டு வேக வேகமாக வெளியே வந்த அருணாவும் சுப்ரியாவும் அத்தை ஃபோனில் பேசிய கடைசி வார்த்தையை கேட்டதும் சற்று குழப்பத்துடன் அப்படியே நின்றார்கள். அப்போது அவர்களை பார்த்த ராதிகா, அருணா, உன் தோழி சுப்ரியாவிடம் சொல்லுமா, பையனோட நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லைன்னு எங்களுக்கே இப்போதான் தகவல் கிடைச்சிது. அவள் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த கல்யாணத்தையும் நாங்கள் நிறுத்திட்டோம் என்றாள் ராதிகா. ஆமாம்மா சுப்ரியா, உன்னை ஒரு பாழங்கணத்தில் தள்ள நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். பையன் நேரடியாக வந்து பொண்ணு கேட்கவே நல்ல பையனு நாங்களே கற்பனை பண்ணிக்கிட்டோம். ஆனால் நீ இந்த கல்யாணம் வேண்டான்னு அழுதப்போ கூட எங்களுக்கு புரியலை. நல்ல வேலை உன் அழுகை வீணாகலை. உன் அழுகை எங்களுக்கு புரியலைன்னாலும் கடவுளுக்கு புரிஞ்சு போய் தான் திருமணத்துக்கு முன்னாடி அந்த பையன்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றிட்டார் என்றாள் பாட்டி. என்ன இருந்தாலும் நம்ம சுப்ரியா மாதிரி தங்கமான பொண்ணுக்கு நிச்சயம் ஒரு நல்ல பையன்தான் அவளை மனம் முடிக்க போகிறான். என்ன, அது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வேற ஒரு நல்ல வரனா தேடணும் என்றாள் வைதேகி. சரியா போச்சு சுப்ரியா, நல்ல வேலை. நாம் போய் அவங்கக்கிட்ட எல்லா விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சு கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி விட்டார்கள். இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே என்று அருணா சுப்ரியாவுடன் சந்தோஷமாக பேசினார். உடனே ரவிச்சந்திரன், சரிப்பா, நான் போய் ஏற்கனவே கொடுத்த அட்வான்ஸ் எல்லாத்தையும் திருப்பி வாங்கிக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்காது, நின்று போயிடுச்சுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன் என்று கூறி வாசலை நோக்கி வேகமாக சென்றார் ரவிச்சந்திரன். அப்பா, ஒரு நிமிஷம் நில்லுங்கள் என்றாள் சுப்ரியா. அனைவரும் அவளையே பார்த்தார்கள். ரவிச்சந்திரன் காவியாவிடம் திரும்பி, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கொள்ளலாம் என்று உன் அக்கா கிட்ட சொல்லு, நான் அவசரமாக வெளியே போயிட்டுருக்கிறேன் என்று கூறி திரும்பவும் வாசலை நோக்கி செல்ல முயன்றார். அப்பா, நான் உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும், ரொம்ப அவசரமாக நான் உங்ககிட்ட பேசணும், நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், தயவு செஞ்சு நீங்கள் இங்கேயே இருங்க என்று சொன்னாள் சுப்ரியா. என்ன பேசணும், சீக்கிரம் சொல்லு. அதுதான், அந்த கல்யாணத்தையே நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோமே, அதுக்கப்புறம் உனக்கு என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? எல்லாம் உன் தலையில் அந்த ஆண்டவன் என்ன எழுதி வச்சிருக்கானோ. இந்த கல்யாணமாவது நடக்கும்னு நான் நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் என் வாயாலே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு.
நீ என்கிட்ட என்ன தான் பேச போகிற என்று கோபமாக சுப்ரியாவை பார்த்து கேட்டார் ரவிச்சந்திரன். எதுக்காகப்பா இந்த கல்யாணத்தை நீங்கள் உடனே நிறுத்தணும்னு சொல்கிறீங்க என்று கேட்ட சுப்ரியாவை அனைவரும், சுப்ரியா, உனக்கு என்ன பைத்தியமாடி பிடிச்சிருக்கு? அதாவது எல்லாரும் சொல்கிறோம்ல, பையன் கேரக்டர் சரியில்லை, அவன் ரொம்ப மோசமானவனாக இருக்கிறான், பொம்பளை விஷயத்தில் அவனோட பேர் ரொம்பவே கெட்டு போயிருக்கு, இதை விட வேறு என்னடி வேணும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த என்று கோபமாக கேட்டாள் வைதேகி. அப்படியா? அப்போ நீங்கள் எனக்கு நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தானே பையனை பற்றி நல்லா விசாரித்து இருந்திருக்கணும். நிச்சயம் பண்ணுற வரைக்கும் பையன் நல்லவனாக தெரிஞ்சிருக்கான், நிச்சயம் ஆன உடனே தப்பானவனா உங்களுக்கு தெரிஞ்சிட்டானா? எப்படிப்பா? எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை என்றாள் சுப்ரியா. ஏய், நீ என்ன பேசுகிற? ஆனால் உனக்கு எல்லா விவரமும் நல்லா தெரியும்ல என்ற அருணா சுப்ரியாவுடன் மெதுவாக அவள் கையை பிடித்து கேட்டு கொண்டிருக்கும் போதே, ப்ளீஸ் அருணா, நீ எதுவும் பேச வேண்டாம், நான் இப்போ என் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ கொஞ்ச நேரம் அமைதியாக தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இரு என்றாள் சுப்ரியா. ரவிச்சந்திரனும், சரி ஒத்துக்கிறேம்மா, நாங்கள் பையனை பற்றி சரியாக விசாரிக்கல, ஆனால் இப்போ அந்த பையனை பற்றி எல்லா விவரமும் தெரிஞ்சிடுச்சுல, அதுக்கப்புறம் அந்த பையனை உனக்கு எப்படிம்மா கல்யாணம் பண்ணி தர முடியும்? அதனால தான் கல்யாணத்தை நிறுத்துகிறேன், போதுமா என்றார் ரவிச்சந்திரன். அப்படி சொல்லாதீங்கப்பா, என்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பிடும் தானே. என்னை பிடிச்சிருக்குன்னு வந்தவங்களை பற்றி சரியாக கூட விசாரிக்காமல் அவசரமாக நிச்சயதார்த்தம் செஞ்சீங்க, அதானே உண்மை என்றாள் சுப்ரியா. சுப்ரியா, அப்பா கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க? அப்படியே உன்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சிருந்தா இப்போ இந்த சம்மந்தத்தையே வேண்டான்னு அப்பா சொல்லியிருப்பாரா என்று ராதிகா கோவப்பட, அதானே என்று மற்றவர்களும் சொன்னார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய இந்த 16ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.